ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு விளையாட்டு மன்றம். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து கார்த்தியை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன். நம்ம வந்து இன்னைக்கு ஃபார்முலா 1 பற்றி மறுபடியும் பேச போகிறோம். ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கிராண்ட் ப்ரீ பற்றி இன்னைக்கு வந்து பேசலான்னு உட்காந்துருக்கோம். ஏன்னா இந்த கிராண்ட் ப்ரீ நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து புதுசாக வந்து அப்கிரேட்லாம் வந்துருச்சு, இனிமேல் நாங்கள் தாண்டா அப்படின்லாம் வந்து வீடியோ போட்டிருந்தேன். சிரிக்காத அடிச்சு போடுவேன். இனிமேல் நாங்கள் தாண்டா, இனிமேல் எவனும் பக்கத்துலேயே வர முடியாதுங்கிற சீன்லாம் நான் போட்டிருந்தேன். ஆனால் கடைசியில் ஒரு டிஸ்க்ளைமர் வச்சிருந்தேன், இந்த மாதிரி எல்லாம் சீன்லாம் போடுறேன்னா அப்போ வந்து கவுக்கத்தான் போகுது, டபுள் டிஎன்எஃப்னா நான் வந்து பேசியிருந்தேன். அதே மாதிரி ஒரே வார்த்தையில் ரேஸ் முடிச்சுட்டு கொண்டு வந்த எதுவுமே இந்த ட்ராக்குக்கு ஒர்க் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. என்ன நடந்துச்சு என்பது தெரியவில்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் நான் வந்து கார்த்தியை வந்து கூப்பிட்டுருக்கேன். பின்னாடி காரோட வந்து உட்காந்துருக்கேன். பட் பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வார ஃபார்முலா 1 பற்றிலாம் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தொடர்ந்து பேசுவோம். ஃபஸ்ட்டு கார்த்தி, நான் வந்து அந்த ஃபெராரியோடைய கதரெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, உன் தலைவன் வந்து நீயும் வார ட்வீட்டெல்லாம் போடுற, அது பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, டீம் சரியில்லை, பேஸ் சரியில்லை, கார் சரியில்லைங்கிற. அங்கே அவன் அடுத்த டீமுக்கு போகிற ரெடி ஆகிட்டான்டா. அவன் வந்து மெக்லாரன்ட்டு டீல் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது ஃபுல்லாக என்னன்னு சொல்லு. அதுதான் நான் இப்பெல்லாம் சட்டையே வாங்கி வச்சிட்டேன். மெக்லரன் ஜெர்சி எல்லாம் ரெடியா இருக்கு. வந்தோடனே அப்படியே நாமளும் தாவிட்டு போக வேண்டியதான் அவங்களுடைய. ஸோ சரி, என்ன நடக்குதுடா? மெக்லாரனா இல்லை மெர்சிடிஸ்ல பேசுறாங்களா? என்ன நடக்குது? ஐ திங்க் வெஸ்டாப்பன் மேனேஜர் வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக லைக் டாக்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. லைக் பேசிக்காக நம்ம ஃபுட்பாலில் பார்க்குற மாதிரி தான் எல்லாருமே டாக்ஸ் வச்சுருப்பாங்களா, ஏஜென்ட் மூலியமா டாக்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. பட் நத்திங் இஸ் அட்வான்ஸ்ட் ஆஸ் ஆஃப் நோ. பட் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மேக்ஸுக்கு எப்பயுமே வந்து ஹி வாண்டட் டு பி எ ஒன் டீம் மேன். பேசிக்காக வந்து ரெட்புல்குள்ளேயே ரிட்டையர் ஆகணும் தான் அவனோட ஃபோக்கஸ். பட் இந்த சைடு வந்து இவங்ககிட்ட டெவலப்மெண்ட்டே இல்லை, மிட்ஃபீல்டில் தான் இருப்போம் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கிளாஸ்லாம் வச்சு தான் அவன் கான்ட்ராக்டே, பெரிய டிரைவர்னால கான்ட்ராக்டில் கிளாஸ் இருக்கும். ஸோ இவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலன்னா ஹி மைட் லுக் டு ஜம்ப் ஷிப். அந்த மாதிரி தான் இருக்குது கரண்ட் சுச்சுவேஷன். அப்போ பேசிக்கலி வெஸ்டாப்பன் க்ளோரி ஹண்டருங்கிற, நாங்கள் வந்து கரெக்டான கார் வந்து எங்கள்கிட்ட வந்து கொடுக்கலன்னா நாங்கள் வந்து ஓட்ட மாட்டோம், கார் வந்து சரியில்லைன்னா நாங்கள் வின் பண்ண முடியாது, எங்களோட திறமையெல்லாம் காட்ட மாட்டோம், ஒரு ராக்கெட் ஷிப் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஓட்டி ஜெயிக்க முடியுங்கிற நீ. நான் சொல்கிறது வந்து இன் ஃபுட்பால் டேர்ம்ஸ் ஒரு ஒரு டாப் 6 டீம் திடீர்னு ரெலகேட் ஆயிடுச்சுன்னா ரெலகேஷன் டீம்ல இறப்பாங்க திருப்பியும். ஓ, அதாவது அடுத்த வேலையை பார்த்து போக டாப் 2 வேண்டியதானே. டீமுக்கு இல்லாம தேர்ட் டீமா போயிட்டா நீ ரெலிகேஷன் ரேஞ்சு கொண்டுட்டு போற. எக்ஸாம்பிள் இப்போ டாட்னம் போன வருஷம் ரெலகேட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்களா, கிளம்பியிருப்பாங்களா? அதே அதே லாஜிக் தான். அடங்கொய்யால, அங்க பாருங்க மக்களே, ஏதோ 2 டீம் மேல போயிடுச்சான், ரெலிகேஷன் ரேஞ்சுக்கு வந்து கொண்டுட்டு போயிட்டான். பட் என்னடா இந்த சீசனுக்கு வந்து இட் இட் எனக்கு சர்ப்ரைசிங்கான விஷயம் வந்து அந்த ஏடியூஓடைய டெஸ்டிங்கில் ரெட்புல்லுக்கு தான் ஃபாஸ்டஸ்ட் என்ஜின் இருக்குன்னு வேற ஒரு இது வந்து ஃபைண்டிங் பண்ணி வேற சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீ இன்னும் ஃபுல்லாக படிச்சியா? அது என்ன, அதை நம்பலாமா நம்ப முடியாதா? ஸோ த த திங் இஸ், நம்ம இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ப்ரிவியூ வீடியோ பண்ணியிருந்தோம்ல, லைக் வாட் ஆல் காம்பனன்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து இன்ஜின்ல இருக்குன்னு. நம்ம வந்து 50-50-50ன்னு இந்த வருஷத்துலேருந்து சேஞ்ச் ஆச்சுல்ல. ஸோ 50% இஸ் ஐசிஇ, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், 50% இஸ் பேட்டரி. ஸோ வாட் எஃப்ஏ டிட் இஸ், அவங்க வந்து நாங்கள் ஐசிஇ மட்டும்தான் நாங்கள் எவாலுவேட் பண்ணுவோம், அந்த 50%ல் யார் பெஸ்ட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஐசி அப்கிரேட்ஸ் மட்டும் கொடுப்போம். வி ஒன்ட் கிவ் யூ பேட்டரி இதெல்லாம் வந்து எதுவுமே எவாலுவேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் த எவாலுவேஷன் ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து அவங்க டேர்ம்ஸ் தான். லைக் இட்ஸ் நாட் நோன் லைக் இந்த இந்த டேர்ம்ஸில் தான், டீம்ஸுக்கு ஏற்ற டேர்ம்ஸில் இல்லை. ஸோ தட் இஸ் அ பிட் ஸ்டில் அன்னோன். ஏன்னா ரெட்புல்லுக்கே தேவர் ஸ்டில் ஷாக் தட் தேவர் த ஃபாஸ்டஸ்ட் கார். ஆனால் இந்த 50-50 ஸ்பிளிட்னால தான் வந்து ஐ திங்க் வி ஹாவ் அ ஃபாஸ்டர் இன்ஜின். My personal opinion, we have a faster engine, but the battery side is 50%. So on the battery side தான் I think we have a, அந்த deployment issuesலாம் நிறைய இருக்கு. இதே வந்து நம்ம Mercedes எடுத்துட்டோம்னா they are stronger in both. Like they are not too back in engine, but they're very strong in the other 50% called battery. So that's why every cars, அது இல்லாம எங்க சாசி வேற என்னத்த பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல வாஷி. அவன் வந்து he has totally messed up the balance of the car. I mean, from the starting, now it's better. But from starting of the season, he totally messed up the car. அந்த மாதிரி ஒரு trajectory போயிட்டு இருந்துச்சு. Now they have bought in some big upgrades. And நம்ம ஃபெராரி பற்றி பேசிட்டு நீங்க சொன்னீங்க.
இந்த இந்த வாரம் தான் வந்து they use their first token of ADU. So they upgraded their engine 2% and they were slow. That is only அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்காவே இருந்துச்சு. என்னடா 2% இன்க்ரீஸ் பண்ணி இவ்வளோ ஸ்லோவா இருக்கீங்க அப்படின்னு. எல்லாருமே அதான் சொன்னாங்க. அதாவது இந்த போஸ்ட் ரேஸ்ல வந்து நீ பார்த்தீன்னா, நாரிஸோ யாரோ வந்து உட்காந்து ஆண்டனெல்லி யாரோ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஃபெராரிஸ் என்ன சர்ப்ரைசிங்கா பயங்கர ஸ்லோவா இருந்தாங்க. ஏன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவன்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தான் வரவன் போறவன்லாம். அதுக்கு ஹாமில்டன்ல வேற வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டதுக்கு, ஆமா என்னன்னு தெரியல, வி ஹேவ் டு சிட் அண்ட் ஒர்க் த்ரூ இட் அப்படின்ட்டு போயிட்டான். அதுல வேற இப்பவே சொல்லிட்டு வர போயிட்டான். அடுத்த ரேஸ்ல எங்களுக்கு ஒண்ணுமே எதிர்பார்க்காதீங்க. அந்த ட்ராக்குமே எங்களுக்கு ஒண்ணுமே செட் ஆகாதுன்னு வேற ஒரு குண்டை தூக்கி வேற போட்டுட்டு போயிட்டான். பட் எதா ஃபெராரி பக்கத்துமே வந்து வருவோம். ஐ தாட் எவ்ரி திங் வாஸ் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன்ரா. நீ சொன்ன மாதிரி வந்து ஓகே, முன்னாடி இருந்த காரோட நீ வந்து ஜென்ரலாக அப்கிரேட்ஸ் கொண்டு வந்தோம்னா நம்ம என்ன நினைப்போம், ஓகே ஒரு ஒரு 2 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து அந்த பேஸை வந்து க்ளோஸ் டவுன் பண்ணுறதுக்கான ஒரு அப்கிரேட்ஸ் மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது. என்ன ஆச்சு, ஒய் இவ்வளோ பின்னாடி வந்து ஒரு கீப் அப் பண்ண முடியாத கூட ஒரு அதாவது அந்த 6 to 8 தான் வந்து பின்னாடி இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த அப்கிரேட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இதில் வேற ஒரு பெரிய இது வேற ஃபெராரியார் சாண்ட் பேக்கிங்னு வேற வந்துச்சு. எஃபிஸ்லாம் நடக்கும்போது வேற அப்படி பண்ணுறானுங்க, சாண்ட் பேக் வேற பண்ணுறானுங்கலாம் பொருளை கிளப்பி விட்டேன். நானும் ஆஹா உண்மைதான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா உண்மையாகவே எதுவுமே ஒர்க் ஆகல. டூ யூ திங்க் அந்த ட்ராக்குனால, ஏன்னா வெர்ஸ்டாப்பன் இவன் ஹாமில்டன் வந்து சொன்னா இந்த ட்ராக் எனக்கு எப்பவுமே செட் ஆகாதுங்க அப்படின்னு வர சொல்லியிருந்தான். உனைய பொறுத்த வரைக்கும் உனக்கு அந்த அந்த ட்ராக்ல அந்த கார் ஒர்க் ஆகல, பட் மற்றதுல ஒர்க் ஆகும்னு தோணுதா, இல்லை உண்மையாவே ஏதோ ஒரு அப்கிரேட்ல பிரச்சனைங்கிற மாதிரி தோணுதா? ஐ திங்க் இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கார்ஸ் ரைட் நவ், ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஈச் கார் இஸ் வெரி ட்ராக் டிபெண்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. எல்லா காருமே லைக் இன்க்ளூடிங் ஆர்ஸ் எல்லா டீம்ஸோட கார். ஐ திங்க் மெர்சிடிஸ் இஸ் த ஒன் எல்லா பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அவங்க எக்ஸப்ஷன். ஸோ த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, ஃபெராரி தே பாட் இன் த இன்ஜின் அப்கிரேட். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்ஸில் வந்து தே ஆர் வெரி ஸ்லோ. எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. தே ஆர் வெரி வெரி ஸ்லோ கம்பேர்ட் டு எவ்ரி டாப் 4 டீம்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு தெரியல. அந்த ஸ்மால் டர்போ வந்து அதில் அது இன்னொன்று வேற ஒரு இது போயிடுச்சு. தே ஹேவ் த ஸ்மால் டர்போல. ஸோ அதனால ஹை டெம்பரேச்சரில் ஸ்மால் டர்போ வந்து இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு இது போச்சு. ஸோ தட் இந்த டைம் சர்க்யூட் வந்து வாஸ் வெரி வெரி ஹை டெம்பரேச்சர் சர்க்யூட். ஸோ அதனால கூட இருக்கலாம். அண்ட் ஸ்ட்ரெயிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்லோவானதுக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் வாட் தே டிட் இஸ், 2 பேருமே டோட்டலி தே ஜஸ்ட் லெஃப்ட் ஸ்ட்ராட்டஜியஸ் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேத்துக்கும். ஹாமில்டனுக்கு வந்து அந்த சேஃப்டி கார்ல பிட் பண்ணது எதுக்கு பிட் பண்ணாங்கன்னு தெரியல. அது வந்து மெல்பர்ன்ல வந்து ஒரு டைம் பிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக எல்லா எல்லா சேஃப்டி கார்லையும் இப்போ பிட் பண்ணுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்போ பண்ணணும்னு அவங்க யோசிச்சு பண்ணணும். ஸோ தட் அதே வாஸ் போன ஹாமில்டன். வாரம் போன வாரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவர் ஓகே நெக்ஸ்ட் டைம் எல்லா தடவையும் பண்ண. ஆனா ஹாமில்டன் வந்து வேற சொன்னான்டா, டீம் வாண்டட் டு டூ ஒன்லி 2, நான் தான் ஐ வாண்டட் டு டூ 3. ஸோ டீமை வந்து எனக்கு பிளேம் பண்ணக்கூடிய விருப்பம் அங்கே இல்லை. டீம் செட் லெட்ஸ் டூ ஒன்லி 2 அண்ட் ஃபினிஷ் த ரேஸ். பட் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, டயர் டிகிரடேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் நான் தான் 3 பண்ண வச்சேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ திங்க் மேபி இட் வாஸ் ஹாமில்டன்ஸ் கால் டு டூ தட், இன்னொன்னையும் பண்ணி இது பண்ணுறது. பட் ஓவரால் ஒர்க் அவுட் ஆகல. போன வாரம் நம்ம பாராட்டணும், அப்போ செமையா போனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சுன்ட்டு. இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகல. அதான் லைக் உனக்கு அடிச்சா லக்கு இல்லைன்னா வந்து இதுதான். தட் வாஸ் த கேம்பிள் ஈவன் வி டுக் இன் திஸ் ரேஸ். ஸோ கேம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் F1. அது நம்ம சொல்லி தான் ஆகணும். பட் ஆப்வியஸாக லேப் டைம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போதுமே தேவர் half a second slower than Verstappen and Antonelli. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரேஸ் ஃபுல்லாகவே. எவ்ரி லேப் அது ஹாமில்டன் அண்ட் லெக்லர்லாம் ஹாமில்டனோட மோசமாக ஸ்லோவாக இருந்தான். ஹாமில்டனுக்கும் லெக்லருக்குமே வந்து 2/10 3/10 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு லேப் எனக்கு டைமில். அதுதான்டா புரியல. எனக்கு சீரியஸா நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. அதாவது இந்த இந்த டீம் கூட வந்து இத்தனை வருஷமா இருந்து இப்போ புதுசா ஒரு கான்ட்ராக்டை வர சைனும் பண்ணி, யூ ஆர் சப்போஸ் டு பி த மோர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் இன் அ ஃபெராரி பேசிக்கலி, கரெக்டா? ஓகே, ஹாமில்டன் போன வருஷம் வந்தான், அதுக்கப்புறம் திஸ் இஸ் செகண்ட் சீசன். ஜென்ரலாக யோசிச்சு பார்த்தோம்னா லெக்லருக்கு தான் வந்து 2/10 3/10 வழக்கமாக இருக்கணும், ஹாமில்டனோட ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இதில் தான் இவன் என்னடான்னு பார்த்தா வந்து என்னமோ அவன் உட்காந்து அவன் காரை டெவலப் பண்ணி இவன் உட்காந்து இவன் காரை டெவலப் பண்ண மாதிரி வந்து சம்மந்தம் இல்லாமல் 2 பேரும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரில. சி, அந்த அன்ஃபார்ச்சுனேட்டான அந்த ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கே வருவோம், அந்த குவாலிஃபையிங் இன்சிடென்ட். டூ யூ திங்க் டிட் ஹி லிஃப்டா? அதாவது
அந்த அந்த விஷயத்துல வந்து அவன் திருப்பி திருப்பி அவனே சொல்றான், நான் லிஃப்ட் பண்ணிட்டேன், நான் லிஃப்ட் பண்ணிட்டேன், நான் லிஃப்ட் பண்ணிட்டேங்கிறான். ஆனா அது யாரு? உண்மையா அது இல்லையா? அவனே சொல்லுவான் ரசலே, நான் லிஃப்ட் ஸோ பண்ணிட்டேன், நான் டபுள் எல்லோ அந்த அந்த பார்த்தேன், இதுக்கு லிஃப்ட் வரேன். லைக் பண்ணிட்டேன் அந்த அப்படிமா. குவாலிஃபையிங் வரேன். மேக்ஸ் அது வெளியே போனதுக்கு அப்புறமே ஐ ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் வித் ரசல் சேயிங் நான் லிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு. எனக்கு எஃப்ஏ மேல தான் பிரச்சனை. மேக்ஸ் வாலுக்கு போயிட்டான். சிங்கிள் வேவ் எல்லோ பண்ணிட்டு இருக்கான். அந்த டர்ன் லைன்ல யார் மிஸ் ஆனாலும் டைரக்டா வெஸ்டாப்பனை தான் போய் அடிப்பான். லைட்டா இப்ப ரசலே அந்த லிஃப்ட் பண்ணாலுமே ஒரு ரியர் விட்டுச்சுன்னா அவன் அங்கதான் படிப்பான். அந்த 15 செகண்ட்ஸ் தேவர் சிங்கிள் எல்லோல இருந்தாங்க. ஐ டோன்ட் நோ வாட் தேவர் டூயிங். இவ்வளோ ப்ரொடெக்டிவா இருக்கும், நாங்கள் சேஃப்டி தரோம்னு சொல்லிட்டு நீ டேரக்டா ஸ்ட்ரெயிட்டா டபுள் எல்லோ போய் லேப்பே முடிச்சிருக்கான். இல்ல அவன் ஃபைனல் லேப்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சிங்கிள் எல்லோ கொடுத்த. ஆனா பட் ரசல் சொல்றதா பாயிண்ட் இருக்கு. பட் நீங்க டெலிமெண்ட்ரியில எடுத்து பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் அ ஹியூஜ் லிஃப்ட் ஆஃப் அந்த கர்வ்ல. ஆனா இந்த இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கார்ஸ்ல அதுல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இதே இஃப் யூ ஆர் இன் ஓல்டர் ஜென்ரேஷன் நீ அங்க லிஃப்ட் ஆஃப் பண்ணேன்னா உனக்கு டைம் போகும். இதே இந்த ஜென்ரேஷன்ல நீ லிஃப்ட் அப் பண்ணேன்னா யுவர் பேட்டரி இஸ் கோன் ரீசார்ஜ். ஸோ அவன் அந்த அந்த டைம்ல பேட்டரி யூஸ் பண்ணாம ரீசார்ஜ் பண்ணி அந்த கடைசி டர்ன்ல ஃபுல்லா யூஸ் பண்ணி அதுல தான் இன்னும் போல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐ டோன்ட் நோ தே ஹேவ் டு டூ சம்திங் அபவுட் திஸ் ரூல் ஆர் அதை ஏதோ மாத்தி தான் ஆகணும். ஏன்னா இட் இட் தட்ஸ் வை அவன் வந்து ஏதோ 2/10 ஃபாஸ்டா இருந்தான் லிஃப்ட் பண்ணியுமே. பிகாஸ் ஏன்னா செகண்ட் செக்டர்ல வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருந்துச்சு. யாரு லெக்லருக்கும் ரசலுக்கும் ஈக்குவலா தான் இருந்துச்சு. அந்த தேர்ட் செக்டர் தான் நல்லா கெயின் பண்ணியிருப்பான். ஹி அந்த செஷன்லயே வந்து அவன் தான் செகண்ட் ஃபர்ஸ்ட் அந்த தேர்ட் செக்டர் வச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து கிமி ஆண்டனி ஃபர்ஸ்ட் ரன்ல வச்சிருப்பான். இவன் வந்து அந்த லிஃப்ட் பண்ணதுல தேர்ட் செக்டர் ஃபாஸ்டஸ்ட் வச்சிருப்பான். ஸோ தட் இஸ் அந்த பேட்டரி இஷ்யூ தான் வந்து இந்த பிரச்சனை. பட் எஃப்ஏ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். ஏன்னா இது சேஃப்டிக்கும் பண்றேன்னு சொல்லிட்டு ஹி ஹேட் அ ஹியூஜ் அட்வான்டேஜ் அஸ் வெல். ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ். இல்லடா, ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குல்ல, வென் யூ லிஃப்ட் இல்ல, இந்த இந்த இதெல்லாமே சாஃப்ட்வேர் கோடுனால வந்து அந்த இடத்துல வந்து பேஸ் டிராப் ஆக கூடாதுங்கிறதுக்காக எம்ஜியூஹெச் வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டும் கொடுக்குது இல்ல. யூ ரிமெம்பர் நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் ரேஸுக்கு அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல அந்த பூஸ்ட் கொடுக்கவே கூடாது, ஆனா அது கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டுமே நடந்திருக்கலாம். நீ சொன்ன மாதிரி ரீசார்ஜிங்கும் ஆயிருக்கலாம். அந்த இடத்துல என்னடா பேஸ் டிராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாலும் உனக்கு அங்க அங்க ஒரு 1/10 2/10 நீ வந்து கெயினும் பண்ணியிருக்கலாம். கடைசியில் வந்து கிம்மி கேட்பான், என்னது அவன் எப்படா இம்ப்ரூவ் பண்ணா, நானே இம்ப்ரூவ் பண்ணல, நானே வந்து லேப்பை வந்து அபார்ட் பண்ணிட்டு அவனுக்கு மட்டும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதுன்ட்டு. அதுக்கு தான் பானோ சொல்லுவான், ஆமா எனக்கும் தான் தெரியல, என்னமோ அவன் வந்து லிஃப்ட் பண்ணி அவனுக்கு கிடைச்சிருச்சுங்கிறானுங்க, நமக்கு தெரியல அப்படிமா. ஐ திங்க் கிமியோட இது வந்து இம்மெச்சூரிட்டி தான். பட் தட் இஸ் வாட் எவ்ரிஒன் எக்ஸ்பெக்ட். இப்போ வந்து மேக்ஸ் வாலுக்கு போயிட்டான்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னா டபுள் வேவ் எல்லோ தான் பண்ணுவாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு அபவுட் த லேப்னு அதுதான் அவனுக்கு மெயின்ல வந்தது. பட் அவன் டேஷ்போர்டில் சிங்கிள் வந்ததை அவன் கவனிக்கல. அவன் டபுள் வேவ்னு சொல்லிட்டு தான் வந்து அவாய்ட் பண்ணிடுவான். ஸோ அவன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்ன மாதிரி ரசல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி அவன் டபுள் சிங்கிள் வேவ் தான் அப்படின்னு சொல்லி கேட்சப் பண்ணிட்டு போல் எடுத்துட்டான். ஸோ தட் வாஸ் குட் ஃப்ரம் ரசல். பட் எஃப்ஏ நீட் டு சார்ட் திஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். நீ என்னடா நினைக்கிற, இன் ரேஸ் கூட வந்து கிமிய வந்து அந்த நேரத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கணுமா, பண்ணியிருக்க தேவையில்லையா? எதுக்கு வந்து அவ்வளோ நேரம் ஒரு 5 லேப்ஸ் எக்ஸ்ட்ராவா பண்ணியிருந்தானா ஒன் ஸ்டாப்லேயே வந்து ரேஸை முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே பரவலாக வந்து பேசுறாங்க. அண்ட் இங்க ஒரு பவர் ஸ்ட்ரகிளும் ஆரம்பிச்சிருச்சு மெர்சிடிஸ்ல. இப்போ வந்து ரசலை பேக் பண்ணுவாங்களா இல்லை ஆண்டனிலியை பேக் பண்ணுவாங்களாங்கிற ஒரு பிரச்சனையும் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பேசுறாங்க. வேர் டு யூ ஸ்டாண்ட் ஆன்? உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது? ஐ திங்க் நான் ஃபுல் ரேஸில் சொல்கிறேன். த ஃபாஸ்ட் டிரைவர் வாஸ் வெஸ்டாப்பன். த ஃபாஸ்ட் டிரைவர் வாஸ் வெஸ்டாப்பன் ஃபார் த ஹோல் ரேஸ். பட் கிமி வந்து அந்த ஸ்டார்டிங் ஒரு 2-3 லேப்பில் அவன் வெளியே போயிடுவான். ஸோ ஹீ லூஸ் பிளேசஸ். அவன் ஏதோ தேர்டோ ஃபோர்த்தோ ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு கீழே போயிட்டு திருப்பி எல்லாரும் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் வாஸ் a ஹியூஜ் ஸ்ட்ரகிள் ஃபார் ஆண்டனி டு கெட் பாஸ் அந்த மிட்ஃபீல்ட். அந்த ஐ மீன் அந்த ஹாமில்டன் நாரிஸ் கார்ஸ் எல்லாம் தள்ளி திருப்பி வர்றதுக்கு கேட்சப் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஸ்டின்ட்டை. இவங்க மெர்சிடிஸ் வாட் தே டிட் இஸ் இவன் வெஸ்டாப்பனை கவர் பண்ண ரசலை பிட் பண்ணி ஸோ அவங்க 2 பேருக்கு தான் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு நான் ஆடிட்டு இருந்தேன். ஸோ கிமி வந்து ஹி ஹேட் அ குட் பேஸ் அந்த டைம்லயும். ஸோ வந்து தே டுக் அ கேம்பிள் லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் வந்து வி ஒன் தேர்டு கீழே போக மாட்டோம். கடைசியில் வந்து புது செட் ஆஃப் இதில் வந்து நம்ம திருப்பி அட்டாக் பண்ணுவோம். வெஸ்டாப்பனை அட்டாக் பண்ண முடியுமான்னு. அந்த தேர்ட் ஸ்டென்ட்ல
Kimi was like the fastest driver in the whole race. I mean, whole grid. He was catching Verstappen at ஒரு half a second லேப் கேட்ச் பண்ணிட்டு இருந்தான். அதே மாதிரி தான் வெஸ்டாப்பனுக்கும் வந்து ரசலும் half a second இதில் கேட்ச் பண்ணிட்டு இருந்தான். இந்த டயர் டிகிரேஷன் வந்து இந்த இதில் வந்து ஐ டோன்ட் திங்க் நோ ஒன் குட் ஹவ் டன் ஒன் ஸ்டாப்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா ரசலே வந்து ஒரு 29 லேப்ஸ்க்கு அப்புறம் 29 லேப்ஸ்க்கு அப்புறம் ஹார்ட்ஸ் வந்து ரொம்ப டிகிரேட் ஆகி ரொம்ப லேப் டைம்ல ரொம்ப மோசமாயிடுச்சு. இஃப் கிமி ட்ரைட்னா ஈஸியாக 2 பேரும் பாஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அவனுக்கு தேர்ட் தான். ஸோ அட்லீஸ்ட் தே கேவ் இட் அட் கோ அட் லைக் திருப்பியும் வந்து நம்ம டயர் ஆஃப் செட் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்போ அட்டாக் பண்ண பார்ப்போம் எண்ட் ஆஃப் த ஸ்டென்ட்லன்னு. பட் ஐ டோன்ட் திங்க் தில் டோட்டோ வொல்ஃப் தான் பிரின்சிபல். அவன் நிறைய சண்டையை பார்த்துருக்கான். ஸோ ஐ திங்க் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இனஃப். இது இப்போதைக்கு அவன் சைடு எடுக்கவே மாட்டான். நீங்களே சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவான். தெல் பி பாயிண்ட். அது தெரியும். அது அப்போ தான் தெரியும் யாருக்கு ஃபேவர் பண்ணுறேன்னு. பட் ஐ டோன்ட் திங்க் ஹி ஸ்டில் ஹஸ் சோசன் அ பாத். ஏன்னா இன்னும் 14 ரேஸ் 15 ரேஸ் இருக்கு. ஸோ தேர்ஸ் ஹியூஜ் மோர் பாயிண்ட்ஸ் டு பி கெயின்ட். மெர்சிடிஸ், ஃபெராரி, ரெட் புல் எல்லாமே வந்து பார்த்தோம். பட் மெக்லாரன் என்னதான் நடக்குது இந்த ஒரு லாஸ்ட் 2-3 ரேசஸாக வந்து என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஈக்குவேஷன்லேயே இல்லாத மாதிரி ஒரு மாற்றம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 ரேசஸில் வந்து ரிலையபிலிட்டி பற்றி பேசணும். என்னடா அது கார் ட்ராக்குக்கே வர மாட்டேங்குது அப்படின்னு பேசணும். அப்புறம் ஒரு 2 ரேஸ் நல்லா தான் பண்ணானுங்க. போடியமில் முடிச்சானுங்க, ஒரு க்ளோஸாக வந்து 4th அந்த மாதிரி முடிச்சானுங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன மெக்லாரன் என்னாச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சார் என்னதான் நடக்குது அந்த டீமில் பியாஸ்ட்ரிக்கும் இவனுக்கும்? இல்லை இப்போ வந்து இவன் வெர்ஸ்டாப்பன் நாங்கள் போய் பேசலாம் அப்படின்னா தென் இட் அசியூம்ஸ் தட் ஒன் ஆஃப் தெம் இஸ் சப்போஸ் டு கோ. இப்போ வந்து இப்போதான் இப்போ இவன் வேற ஜெயிச்சிருக்கா லாரிஸ். ஸோ நாரிஸ் அனுப்புவாங்களான்னு தெரியாது. பியாஸ்ட்ரி செம்ம பொட்டன்ஷியல். அவனையும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ வாட் என்னதான் நடக்குது மெக்லாரன்ல? ஐ திங்க் மெக்லாரன் காட் themselves in middle of அந்த மெர்சிடிஸோட ரிலையபிலிட்டி இஷ்யூ மிடில். அவங்க தான் வந்து ஓவர் அஃபெக்ட் ஆனது. மெர்சிடஸோட இன்ஜின் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆனதோட மெக்லாரனுக்கு அஃபெக்ட் ஆச்சு அந்த ரிலையபிலிட்டி இஷ்யூவில். ப்ராக்டிஸெல்லாம் வெளியே போக முடியல. ரிப்பேர் நாரிஸ் இந்த ஐ மீன் இந்த எஃப்பி ஒன்லி இந்த டைமும் ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ தட் ஹேட் அ ஹியூஜ் டோல். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ ஸ்லோவாக இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா FP2 FP3 ஓரளவு டீசெண்டாக தான் பண்ணாங்க. ஸோ ஐ எக்ஸ்பெக்டட் டு பி அந்த டாப்பில் இருப்பாங்க அப்படின்னு. பட் ரேஸ் பேஸ்லாம் நத்திங். 2 பேர்த்துக்கும் அந்த அந்த மெக்லாரன் ஃபெராரி 2 பேர்த்துக்குமே இந்த ரேஸ் பேஸ் இல்லை. இட்ஸ் ஹியூஜ் ஃபார் லைக் ஐ டோன்ட் நோ. பெரிய கொஸ்டின் மார்க் தான் மெக்லாரன். நீ வந்து மெர்சிடிஸ் இன்ஜின் அண்ட் பேட்டரி வச்சுட்டு நீ இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஐ டோன்ட் நோ. there's going to be huge question marks. அண்ட் ஒன் மோர் திங், அந்த நாரிஸ் ஆர் பியாஸ்ட்ரிக் வந்து ஐ திங்க் த லைக்லியஸ்ட் இஸ் பியாஸ்ட்ரி டு கோ. ஏன்னா வந்து அவன் கிளாஸில் ஆல்ரெடி பிரேக் கிளாஸில் இருக்கு. அண்ட் அவனோட மேனேஜர் வந்து இவன் தான் நினைக்கிறேன். ஒரு பழைய டிரைவர், அவன் பேர் மறந்துருச்சு. கொடுத்தாடா அவனுக்கும் டேவிட் கொடுத்தாடா. இல்லை அவன் பேர் மறந்துருச்சு. அவன் நல்ல டிரைவர் தான். ரெட் புல் கொட்டியிருக்கான். அவன் பேர் மறந்துருச்சு. ஓகே ஓகே. ஸோ அது என்னன்னா அவனுக்கும் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் ஆல்ரெடி ஃபைட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் சீசன் அந்த இதுலேயே வந்து கொஞ்சம் டிஸ்பியூட்ஸ் இருக்குதான், போயிட்டு தான் இருக்குது. ஸோ இஃப் வெஸ்டாப்பன் இஸ் சப்போஸ் டு பி மூவிங் டு மெக்லாரன், இட் வில் மோஸ்ட் லைக்லி பி ஃபார் பியாஸ்ட்ரி ரேதர் தென் நாரிஸ். வேர் வில் பியாஸ்ட்ரி கோடா? செம்ம இன்சேன் பொட்டன்ஷியல் உள்ள டிரைவர், மெச்சூர் டிரைவர். இங்க ஒரு கார் இருக்கு பாருங்க, வெட்டியாசனா இருக்கு. எனக்கு அக்கா நீங்க கூட்டுக்கலான்னு பாக்குறீங்க. ஐ திங்க் he can handle drive even if he comes there. ஐசக் ஆட்ஜார் இருக்கான். பியாஸ்ட்ரி வந்து ஐ திங்க் he can still do a wonderful job ரெட் புல்ல. பட் ஐ திங்க் you have to wait and watch. நான் அங்கே தான் முடிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு காலையில் வந்து நியூஸ் வந்துருக்குது வேர் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன்ஸ் ரெட் புல் ஃபியூச்சர் இஸ் ஸ்டில் பீயிங் டிஸ்கஸ்ட் பை போத் பார்ட்டிஸ். கன்சென்சஸ் என்னன்னா ரெட் புல்லோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சம்மர் பிரேக்கில் இம்ப்ரூவ் ஆகலை. அப்படி சம்மர் பிரேக்குள்ளார இம்ப்ரூவ் ஆகலைன்னா கண்டிப்பாக அவன் மூவ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளாஸ் என்ன அது? நான் வந்து போன வீடியோவில் கூட கிளாஸ் இருக்கு, ஆனால் என்ன கிளாஸ் எனக்கு தெரியல வெர்ஸ்டாப்பன் வந்து மூவ் ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த கிளாஸ் என்ன? ஐ திங்க் அந்த கிளாஸ் வந்து என்னன்னா, நீ வந்து சாம்பியன்ஷிப் பேட்டில், டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் பேட்டில் வெஸ்டாப்பன் ஷுட் பி இன் டாப் 2 பொசிஷன்ஸ். இல்லைனா யூ கேன் லீவ் த கான்ட்ராக்ட். அதுதான் வந்து கிளாஸு. ஸோ த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ்
அவன் வந்து அதை தான் காரணமா வச்சுட்டு அவன் லீவ் பண்ணணும்னு அவனோட லைக் சேக் இல்லை. பட் ஹி வாண்ட்ஸ் அ கார் டு பி ஃபைட்டிங் அட் த டாப். இந்த வருஷம் சாம்பியன்ஷிப் இல்லைன்னு அவனுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஹி ஜஸ்ட் வாண்ட் டு பி லைக் ஒரு 2 ரேஸ் ரேஸ் ஒன்னுக்கு ஃபைட் பண்ணும். இந்த ரேஸ்ல நடந்த மாதிரி பேசிக்கா அவன் ஃபைட் பண்ணும். ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, யூ வாண்ட்ஸ் டு பி அட் த ஃப்ரண்ட் அண்ட் ஃபைட்டிங் வித் ரசல் ஆண்டனெல்லி. அந்த மாதிரி தான் அவனோட லைக் இட்ஸ் இஸ் தட்ஸ் வை ரெட் புல் வந்து இவ்வளோ பேனிக் ஆகி தே ஹேட் டு ரஷ் ஆல் த டெவலப்மெண்ட்ஸ் இன் டு திஸ் ரேஸ். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் பட்ஜெட் கேப்பில் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே வந்து இந்த அப்கிரேடுக்கு மட்டுமே வந்து தே ஸ்பெண்ட் இட் ஆன். ஸோ ஐ டோன்ட் நோ பை கோயிங் ஃபியூச்சர் எப்படி வந்து அப்கிரேட்ஸ் கொண்டு வருவாங்கன்னு. பட் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பட்ஜெட் ஹேஸ் பின் ஸ்பெண்ட் ஆன் திஸ் அப்கிரேட் வாட் இஸ் பாட் இன் லாஸ்ட் வீக். அண்ட் டு பி ஆனஸ்ட் இட் ஹஸ் ஒர்க் வெரி வெல் இன் திஸ் சர்க்கியூட். சில்வர் ஸ்டோனில் எப்படி நடக்கும்னு தெரியாது, ஏன்னா வந்து இட்ஸ் பேட்டரி ட்ரைனிங் சர்க்கியூட். ஸோ there's no மச் பிளேஸ் டு நீங்கள் வந்து பேட்டரி எடுக்கிறதுக்கு. ஸோ நாட் பேசிக்காக எனர்ஜி ரிச் சர்க்கியூட்டும்பாங்க. இட்ஸ் நாட் an எனர்ஜி ரிச் சர்க்கியூட். ஸோ நீ எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பட் அதான் சம்மர் பிரேக் வரைக்கும் தான் பார்ப்பான். ஏன்னா இந்த அப்கிரேட்ஸ்லாம் வந்து அது வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா மோஸ்ட் லைக்லி வில் ஸ்டே. பட் ஆர்எல்ஸ் வில் கோ. ஐ திங்க் இட் வில் பி கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹில் மோஸ்ட் லைக்லி சே. ஏன்னா போன வருஷம் இதே மாதிரி தான் டாக்ஸ் இருந்துச்சு. தே ரஸ்ட் அப் அண்ட் அப்கிரேட், தே பாட் ஹிம் பேக். அதே மாதிரி கம்பேக் கொடுத்தான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன். இந்த டைம் கம்பேக் கொடுப்பான்னா இல்லை, பட் ஹில் பி டீசன்ட் enough டு ஃபைட் ஃபார் வின்ஸ். அப்படி தான் இருக்கு. வெரி வெல் சொல்றா. அதான் ஐ திங்க் தட்ஸ் த எண்டிங் பாயிண்ட். ஏன்னா ஐ திங்க் சில்வர் ஸ்டோன் நெக்ஸ்டா. ஐ திங்க் தட் ஷுட் பி. அதுவும் எனக்கு ஒரு டல். ஏன்னா யூஸ்வலாகவே அது மெர்சிடிஸோட இது அது அது மிஞ்சி மிஞ்சி போனால் மெக்லாரன் ஏதோ பண்ணுவானுங்க. பட் பார்க்கல, நீ சொன்ன மாதிரி அந்த அப்கிரேட்ஸ் வந்து எப்படி ரெட் புல்லுக்கு மறுபடியும் ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஏன் சகப் டீம் படுத்துருச்சு, இதுக்கு மேலே மறுபடியும் எந்திரிக்குமான்னு சில்வர் ஸ்டோனுக்குலாம் தெரியல. ஹாமில்டன் தான் ஹோம் ஹோம் சர்க்கியூட் தான். ஹோம்ல எதுவும் பண்ணலன்னா அவ்வளோதான். பாத்தியாடா, ஹாமில்டன் எதுக்கு வந்தான்னா அந்த அந்த கிறுக்க ஸ்ரீஹரியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. பாத்தியா, இப்போ அவனை நம்பி தான் என் நிலைமையே உட்காந்துருக்குது. என்ன நடக்க போகுது தெரியலை. அது லெக்லருக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஃபார்ம் டிப் இருக்கும். அது இல்லாமல் இப்போ வேற பிரேக் வேற மாத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ அதே வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது தெரியல. பிரேமே ரெண்டு ரேஸ் தொடர்ந்து கிராஷ்ரா. ஒன்னு பிரேக்குன்னா ஒன்னு விண்டுன்னா அடுத்தது வேற என்ன டயர் கலந்து ஓடுத்துன்னு சொன்னான்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் அடுத்த ரேஸ்ல. சொல்ல முடியாது. ஐ திங்க் இட் இஸ் வெரி சேட். ஏன்னா போல் அடிச்சிருக்கலாம் ஆக்சுவலா. அந்த அந்த லேப் வந்து ரசலோட லேப் இல்லைன்னா போல் தான் நல்ல லேப் போட்டு அதுக்கப்புறம் ரேஸ்ல போயிடுவோம். அப்படி இருந்துமே ரேஸ் பேஸ் இல்லடா. நீ என்னதான் நீ போல் அடிச்சிருந்தாலுமே அல்டிமேட்லி அவங்கள்ட்ட ரேஸ் பேஸ் இல்லை. ஸோ லெட்ஸ் சி சில்வர் ஸ்டோன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே உங்களுடைய காமெண்ட்ஸை வந்து வைங்க. சில்வர் ஸ்டோன் ரேஸை முடிச்சுட்டு மறுபடியும் சந்திப்போம். திஸ் இஸ் கௌதம் சைனிங் ஆஃப். பாய்.